அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் நம்பர் 1 போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2025 வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி தேர்வுகளுக்கான வகுப்புகள் வந்து இப்போ நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் 60 கிளைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான கிளை அப்படின்னு சொல்லலாம் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம் கிளை. விழுப்புரம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நிறைய சாதனையாளர்களை உருவாக்கி அனைத்து துறைகளிலும் டாஃப் மாணவர்களா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சாதனையாளர்களையும் வெற்றியாளர்களையும் உருவாக்குனதான் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம் கிளை. இப்போ நம்மளுடைய விழுப்புரம் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வருஷம் வரக்கூடிய 2025 வர டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4 பிரிலிமினரி இல்லையா. ஸோ இதுக்காக இப்போ நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, எஸ்ஐக்கு வந்து லியோ அப்படின்னு சொல்லிட்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய லியோ அப்படிங்கிற பேட்ச் வந்து வீக்கெண்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். வீக்கெண்ட் பேட்ச்னா சனி ஞாயிறு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்காக ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4க்காக ஒரு பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆளுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்காக இருக்கும். டெய்லி வந்து காலையில் ஒரு 7 to 10 அந்த டைமில் இருக்கிற மாதிரி பேட்ச் வந்து இருக்கும். சரி, இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து எஸ்ஐ சார்பாய்வாளர் போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது. ஸோ அதில் வந்து போகிறதுக்காக நிறைய பேர் காக்கி கனவோடு இருப்போம். அதாவது நம்ம தோளில் வந்து ஸ்டாரை சுமந்து நாமளும் ஒரு ஸ்டார் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஸ்டார் ஆகிறதுக்காக நிறைய பேர் காத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எஸ்ஐ போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வெளியே வரப்போகுது. ஒரு நல்ல வேகன்சியோட வரப்போகுது. ஸோ அதுக்காக இப்போ நம்ம பிரான்ச்சஸ்லாம் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய விழுப்புரம் கிளையில் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 22ஆம் தேதி சரியா, பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து நம்ம வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில. ஸோ இந்த சனி ஞாயிறு இந்த 2 நாளில் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் எதுக்காக முக்கியமாக வீக்கெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்போம். வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நம்ம வந்து படிக்கணும், ஒரு காக்கி கனவோடு இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த பேட்ச் வந்து நம்ம வீக்கெண்ட் பேட்சாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க, இது வந்து சனி ஞாயிறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் வந்துருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காகவும் ஒரு பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்க, ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 பிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 இதுக்காக நம்ம இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி இருக்கும். சரிங்க, அதாவது மார்னிங் பேட்சாக ஆரம்பிக்கிறோம் காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஸோ இந்த பேட்ச் வந்து மார்னிங் டைமில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இதே மாதிரிங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு டே டைமில் வந்து படிக்கிறதுக்கு வந்து நேரம் இல்லை. ஆனால் படிக்கணும், நாமளும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு கனவோடு இருப்போம் இல்லையா. உங்களுக்காக தான் இந்த பேட்ச். சரியா, காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த பேட்ச். இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னா பிப்ரவரி 24ஆம் தேதியிலேருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பேட்சுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த பேட்ச் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி வந்து நிறைய சாதனையாளர்களை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவமிக்க ஆசிரியர்கள். நம்மளுடைய டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே என்ன வெல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருப்போம், அது மட்டும் இல்லாமல் வெல் நாலேஜபிளாகவும் இருக்கு. இப்படி ஒரு நல்ல நாலேஜபிளாகவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய நம்ம டீச்சிங் ஸ்டாஃப் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதே மாதிரி மாணவர் மீது தனி கவனம், இண்டிவிஜுவல் கேர் எடுத்து பார்த்துக்கிறது. சரியா, அதான் நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு அரசு அதிகாரி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க, ஒரு இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து ஒவ்வொருத்தருடைய டெஸ்ட் மார்க்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து அவங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து கொஞ்சம் லேகாக இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்து அதை சரி பண்ணி கொண்டு போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ். சரியா, நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அரசு தேர்வாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு மத்திய அரசு தேர்வுகளுக்கு கூட நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். போட்டித் தேர்வு தயாரிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அது அதிகமான மாதிரி தேர்வுகள், சப்ஜெக்ட் வைஸ் தேர்வாக இருக்கலாம், யூனிட் வைஸாக இருக்கலாம், சிலபஸ் வைஸாக இருக்கலாம், ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கலாம், ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கலாம். இப்படி நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்படி நிறைய மாணவர்களுக்காக செய்கிறதுனால நம்ம வந்து நிறைய வெற்றியாளர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆகி இப்போ உங்களுடைய காக்கி கனவு தான், காக்கி பணி தான் உங்களுடைய கனவு பணி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வீக்கெண்ட் பேட்சில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சிவில் சர்வீஸ் உங்களுடைய கனவு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த மார்னிங் பேட்ச் இருக்கு இல்லையா, இதுலையும் நீங்க என்ன பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், 822044
4246 அப்படிங்கிற நம்பருக்கு 8220444246 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பேட்சுமே அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. நம்மளுடைய இந்த லியோ எஸ்ஐக்கான பேட்ச், ஆளுமை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 குரூப் 2 பிரிலிமினரி இருக்கு இல்லையா, அதுக்கான பேட்ச். இந்த பேட்ச்ல நீங்களும் சேர்ந்து உங்களுடைய கனவு பணியான அரசு பணியை பெற்று நீங்களும் உங்களது சமுதாயமும் முன்னேறுவதற்கு டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.